குட் வைப்ஸ். வெல்கம் டு ஐஎஃப்டி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க வாட்டர்ஃபால் வாஷ் பேசன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வாங்கி 1 வீக் 2 வீக்லாம் இல்லை, 8 மந்த் ஆஃப்டர் தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பிராண்ட் வந்து பிளான்டெக்ஸ் வாட்டர்ஃபால் வாஷ் பேசின். இந்த வாஷ் பேசின் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, இவ்வளோ நாள் இவ்வளோ மந்த் யூஸ் பண்ணியிருக்கோம், இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் இல்லை டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மெயின் பிக்சரை பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா மெயின் டேப். அதாவது இப்போ கிச்சன் ஐட்டம் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெயின் டேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே 3 ஆப்ஷனல் இருக்குது. ஒன்று லைட்டாக வர்றது, ஒன்று அதிகமாக வர்றது, இன்னும் நார்மலாக வர்றது. 3 ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுற தண்ணி எல்லாமே இதில் கீழே போய்டும், ட்ரைனுக்கு போய்டும். அதுக்குமே 2 மூடி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் கனெக்ஷன். இதுலேயும் நம்ம டைரெக்டாக தான் தண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆர்ஓ வாட்டர் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில் இல்லை ஹைட்டாக உள்ள பாட்டில்னால ஃபோர்ஸாக மேலே வரைக்குமே சீலிங் வரைக்குமே அந்த தண்ணி ஃபோர்ஸ் காட்டுது. இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் இல்லைன்னா இந்தமாரி கிளாஸ் பாட்டில், நெக்ஸ்ட்டு பேபி பாட்டில் எல்லாமே இதில் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா இதில் க்ளீன் பண்ணிடுது. இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி உள்ள பாட்டில் இதுக்குமே ஹைட்டாக 1 லிட்ரு இல்லை 2 லிட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்தளவு ஃபோர்ஸ் ஆகிடுது. இதில் பார்த்திங்கன்னா 2 பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த கீரை காய்கறிகள் எது வேணாலும் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்கெட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு மீன் ஆயிரும் இல்லைண்டா கோழி இருக்கிறதுக்கு இல்லை அதுமாரி நான்வெஜ்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கான ஒரு பேஸ்கெட்டை அதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு க்ளோசட்டும் இருக்குது. நம்ம தண்ணி ஃபுல் பண்ணி அந்த க்ளோசட்டை போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன 2 ஆப்ஷனும் நான் இதில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது என்னென்னா நான் டைரெக்டாக கனெக்ட் பண்ண தண்ணி எதுக்காகண்டாக்கா எனக்கு ஆர்ஓ வாட்டர் யூஸ் ஆகலை. அதனால் இந்த டேப் பார்த்திங்கன்னா யூஸ் இல்லாமல் அப்படியே இருக்குங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கீரை இல்லைன்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் இல்லை எது வேணாலும் இதில் அலசிங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஃபில்டர் ஆகி போயிட்டே இருக்கும். இதில் கீரை யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், அது கையில் எடுத்து அந்த கையிலலாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் இது ரொம்பவே இந்த பேஸ்கெட்டு யூஸாக இருக்குது. இது வந்து கண்ட்ரோல் நேபு. ஒன்று வந்து வாட்டர்ஃபால்க்குள்ளது இந்த சைடு இது பண்ணோன்னா, இதே சென்டரில் வச்சிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் வரும். நார்மல் மீன்ஸ் பெரிய இதில் உள்ளது, பெரிய டேப் யூஸ் பண்ணுறோம்ல நார்மலாக கிச்சன் ஐட்டம், அதுக்குள்ளே இது இந்த சைடு யூஸ் ஆகும். இந்த 2 பேஸ்கெட்டுமே உட்கார்ற மாதிரி அதிலேயே ஒரு ஸ்லோப் மாதிரி வச்சுருக்காங்க, இழுக்கிறது தள்ளுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டிங் போர்டு. நம்ம அதுமாரி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி அந்த பேஸ்கெட்லேயே நம்ம போட்டுடலாம். தண்ணியில் போடலாம், இல்லை தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு காய்கறி ஊற்றி நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுற வேண்டியதான். அண்ட் மேக்ஸிமம் நம்ம வந்து வேறு ஜாமான் எடுத்து யூஸ் பண்ண அவசியமே இல்லை. இந்த 2 பேஸ்கெட்டுமே வச்சு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறீங்களா, இது வந்து மெயின் தண்ணிலாம் ட்ரைனேஜ் போதில் அதை கூட க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு க்ளோசட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அதில் ஒரு அட்வான்டேஜ்னால் வாட்டரை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அந்த வாஷ் பேசின் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இது ஃபங்க்ஷன் வருது, இப்போ ஒரு 10-15 கோழி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதை கழுவணும், நிறைய தண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுலேயே நம்ம நிறைய தண்ணி பிடிச்சிட்டு அதை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சைல்டு பேபி இருக்காங்கன்னா, இதுலேயே குட்டி பேபி இருந்தாங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து அழகாக பிள்ளைங்களை பாத் பண்ணுறதுக்கு இந்த இது நல்லா யூஸாக இருக்குது. இதெல்லாம் மெயினாக பார்த்திங்கன்னா
நல்ல யூசேஜ்னால தாராளமாக இருக்கும். ஸ்பேஸ் நிறையா இருக்குது. ஒரு 2 பேர் நின்று கூட நம்ம வந்து 2 பைப்பையும் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். என்ன சொன்னால் ஆர்ஓ வாட்டர் இல்லாமல் டேரெக்டாக தண்ணி இருந்தால் இந்த மாதிரி 2 பேர் கூட இருந்து நம்ம அழகாக க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய பேசனாகவே இது இருக்குது. என்ன ஒரு டிஃபிகல்ட்னால் இது வாங்கி 8 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினோமா. ஸோ இதோட மெக்கானிசம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி இதோட இந்த பைப்லைனை வந்து எங்கே கொண்டு போகிறது, இதெல்லாம் வந்து ப்ளம்பிங் பண்ணுறவங்களுக்கே இது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எப்படிங்க அதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட்னா இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து மெக்கானிசம் வந்து கரெக்டாக கொடுத்து, பைப்லைன் கரெக்டாக கொடுத்து, இது இதுக்கு இப்படி போகணும். மெக்கானிசம் பார்த்தாவே புரியும். நிறைய ஒயர் போயிருக்கும், மெயின் ஒயர் போயிருக்கும், அப்புறம் வந்து புஷ்புல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோலரை கொடுத்து ஏதாவது பிரச்சனைனா அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த மாடல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு, ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஆன்டி ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஆன்டி ஸ்க்ராட்ச், இது நானும் ஆன்டி ஸ்க்ராட்ச்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் நிறைய இருந்துச்சா. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் இதில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து கோட்டிங்லாம் அப்படியே போக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இந்த ஆர்ஓ வாட்டர் சொல்கிறோம் இல்லையா, அதில் கண்ட்ரோல் பண்ணுற அந்த நாபு வந்து உடஞ்சிடுச்சு. எப்போன்னு கேட்டிங்கன்னா வாங்கி 1 மந்த்து கூட ஆகலை, அது நாபு வந்து நல்லாவே உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது வாங்கினது வந்து ப்ரைமில் வாங்கினோம். ப்ரைமில் 2 டேஸ் ப்ரைமில் வாங்கினப்ப நமக்கு வந்து 15,000 வந்து 13,000லேயே கொடுத்துட்டாங்க. என்னடா இது வாங்கி கொஞ்ச நாள்லேயே ஸ்க்ராச்சஸ், அப்புறம் பெயிண்ட் போகுது, நாபு உடஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க அமேசானில். அது 7 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், 4 டேஸ் வெயிட் பண்ணுங்கள் இப்படி சொல்லி நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஸோ வந்து அவங்க கொடுக்குற வாரண்டிலாம் நம்ம நம்பவே முடியாது. என்னென்னா இதில் உள்ள பார்ட்ஸ்லாம் தனியாகவே அமேசானில் விற்கிது. நம்ம இந்த கோட்டிங் உள்ளது எல்லாமே சில்வரில் வாங்கினீங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ்ஸு, அப்புறம் இந்த நாபு உடையிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதில் வாட்டரு பாட்டில் கழுவுறது சில்வரில் இருக்குது, இந்த ஆர்ஓ வாட்டர் உள்ளது சில்வரில் இருக்குது. சில்வர் கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த நானோ பிளாக்னு எடுத்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் நல்லாவே தெரியுது, பெயிண்ட் நல்லாவே உரியுது. நம்ம அந்த ஃபோர்ஸாக ஆப்ஷன் கொடுத்துருக்குல்ல மெயின் டேப்பில், அதை அடித்தோன்னா இந்த பெயிண்ட்லாம் அதிகமாகவே போகுது. அதனால் நீங்கள் சில்வருக்கு போகிறது பெட்டர் ஆப்ஷன்.